என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் மக்களுக்கு தரப்படுகிறது. உலகமெல்லாம் உள்ள லட்சோப லட்சம் மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். அதை பார்த்து வெகுகாலம் பழகி தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு தன் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நண்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் இதனுடைய நன்மைகளை சொல்லி அவர்களையும் இதை பழக வைக்கிறார்கள். யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிக்கொள்கிறார்கள். பல்வேறு நோய்களை நீக்கி காட்டுகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது. நோய் நீக்கும் ஒரு பாதையாக அல்லவா அந்த யோகாசனம் இருக்கிறது. மனிதனை ஆரோக்கிய பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அல்லவா இருக்கிறது என்று பார்த்து வியந்து அவர்களும் பழகி நன்மை அறிகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமக்கு பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை பால் மனம் மாறாத 3 வயது மகன்யா, வயது 3 தான் ஆகுது, பால் மனம் மாறாத குழந்தை. எல்லோ கார்டன் கிட்ஸ் என்ற பள்ளியில் அண்ணனூரிலிருந்து இங்கே வந்திருக்கு. இதனை இப்படி ஆசனம் சொல்லிக் கொடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுக்கறது என்பது மிக கடினம். பெரியவர்கள் சொன்னால் காலை தூக்குனா தூக்குவாங்க, கையை தூக்குனா தூக்குவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அவ்வாறு சொன்னால் செய்யாது. பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்கணும். அதனுடைய ஆசிரியர் ஜூலியட், ஏபிஜே யோகா சென்டர், அதிலிருந்து வந்திருக்கிறார்கள். நிறைய குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தை இப்பொழுது பாருங்கள், ஆசனத்திலே சற்று கடினமான ஆசனம்தான் தனுராசனம். அந்த ஒரு ஆசனமே அதற்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதை இப்பொழுது செய்து காட்டப் போகிறது. மகன்யா, அப்படியே குப்புறப்படுமா, அப்படியே குப்புறப்படு, குப்புறப்படு, பாரு, அப்படி விடு, கால் மடக்கி நல்லா பிடிச்சிக்கோ, தூக்கு நல்ல உயரமா, தலையை மேலே பாரு, காலை நல்ல பின்னையிலே, அது சற்று கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். படுத்துக்கோ, எந்திரிக்க கூடாது, படுத்துக்கோ, நான் சொன்னால் தான் எந்திரிக்கணும். எப்படியாவது அந்த ஆசனத்தை செய்ய வேண்டும் என்று முயன்று அதை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதான் நம்ம கவனிக்க வேண்டும். நீங்கள் ஆசனத்தை எப்பொழுதுமே முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுங்கள். முடிஞ்ச அளவு செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கும். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். என் அருமை பெரியோர்களே, சிறுவர்கள் ஆசனம் கற்றுக் கொடுப்பது என்பது மிக கஷ்டம். ஏன்னா அங்கங்கே வலிக்கும், விட்டுருவாங்க, வரவே மாட்டாங்க. எங்கேயாவது பிடிப்பு ஏற்பட்டால் திரும்ப ஆசனத்துக்கு வரமாட்டாங்க. அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான் கஷ்டம். பெரியவர்கள் என்றால் பொறுத்து கொள்வார்கள், நாம் சொன்னபடி செய்வார்கள், காலை மாலையும் செய்வார்கள். இவர்களை நாமத்தான் கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு அதுகளை செய்ய வைக்கணும். கை கால்களை நம்ம தான் பிடிக்க வைக்கணும். அவர்களுக்கு எங்கேயாவது வலி ஏற்பட்டால் முதுகை தடை கொடுக்கணும். இப்படி அவர்களை பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா சிறுவர்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. அவர்களுக்கு அடிக்கடி பல்வேறுபட்ட நோய்கள் வரும், காய்ச்சல் வரும், வயிற்று வலி வரும், மண்டையடி வரும். அதனால் அவங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும், நம்ம போகணும், நம்ம ஹஸ்பண்ட் வரணும், பெரிய பிரச்சனை. அதுக்கெல்லாம் போகவே கூடாது. இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை அனுதினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாவது ஆசனங்களை செய்ய வைத்து
அந்த குழந்தைகளை ஆரோக்கிய குழந்தையாக வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.